ரீசெண்டா நீங்க OET எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க. இல்ல நான் எழுதினவங்க கிட்ட பேசியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் மாடியூல்ஸ் நவடேஸ் வருது வந்து ரீடிங் சப் டெஸ்ட். அதுல இப்ப எல்லா மாடியூல்ஸ்லயுமே ஏ கிரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆம்பிஷன் ரைட். ஸோ அது அவ்வளவு ஈஸி இல்ல. பட் நம்ம டார்கெட்டோட ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மேகா ஷெர்லி ரீசெண்டா எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரீடிங்ல அதாவது ஒயிட் ரீடிங்ல ஏ ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி மைண்ட் மிஸ் பெர்லின் ஃப்ரம் டார்கெட் நர்ஸ் அகாடமி. லெட்ஸ் பிகின். ஓகே, ஸோ இந்த ஓஐடி ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஓஐடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. if you ask me, அக்கா இங்க தான் ஓஐடி படிச்சாங்க. அவங்க ஓஐடி கிளியர் பண்ணனால தான் நானும் இங்க ஓஐடி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சது. டிசம்பர்ல ஜாயின் பண்ணி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எனக்கு 3 months ப்ரிப்பரேஷன் டைம் போதுமானதா இருந்துச்சு. ஏப்ரல் மிட்ல வந்து ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் தி எக்ஸாம். ஸோ ஏப்ரல் மிட்ல வந்து இங்க தர மாடியூல்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு ஐ வாஸ் ஓகே டு ரைட். ஓகே, ஸோ இப்போ ரீடிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது அவ்வளவு சுலபம் இல்லை எல்லாருக்குமே ரைட். ஸோ இப்போ கண்டிப்பா உங்களுக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததும் இப்போ ஏ கிரேட் கிடைக்கிற வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும் ரைட்டா? ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பீரியடா தான் இருந்துச்சு. ஏன்னா இனிஷியல் ஃபேஸ் வந்து ரீடிங் அவ்வளோலாம் வந்து சூப்பரா பண்ண முடியல. சி, டி அப்படிதான் ஸ்கோர் வந்துட்டு இருந்துச்சு. பட் டே டு டே ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா டிசம்பர், ஜனவரி எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பண்ண கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்ஸ்ல தான் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ஒரு டி இருந்தது, அப்புறம் ஒரு சி பிளஸ், அப்புறம் ஏ, பி, ஏ அப்படின்ற மாதிரி தான் ப்ராக்ரஸ் இருந்துச்சு. வாஸ் குட். இங்க உள்ள ரேஷனல் வந்து ஒழுங்கா படிச்சு ஒவ்வொரு நாளும் பண்றதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியா கிளியர். ஓகே, ஸோ இப்போ பார்ட் ஏ பொறுத்தவரையில என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுங்க? யூஸ்வலாவே உங்களுக்கு என்ன ஸ்கோர் வரும்? ஸோ அதை டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டிஃபிகல்டிஸ் ரைட். ஸோ அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணுங்க? ஸ்டார்டிங்ல 15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா 15 மினிட்ஸ், 18 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் அப்படின்னாலும் என்னால ஒழுங்கா ஆன்சர்ஸ் எடுக்க முடியாம தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 8 to 14 கொஸ்டின்ஸ் ஃபுல்லா கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் 15 to 20 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் 1 to 7 கிளியர் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுவே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ 20 மார்க்ஸ் எடுக்கணும் பார்ட் ஏ அப்படின்னா எனக்கு ஒரு 12, 10 அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. பட் டேஸ் போக 15 மினிட்ஸ், 14 மினிட்ஸ், 13 மினிட்ஸ் அப்படி டைம் லிமிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ஆன்சர்ஸ் எடுக்க முடிஞ்சது. பிளஸ் நல்லாவும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இப்போ எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு டைமுக்குள்ளாடி நீங்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இப்போ அப்பவுமே ஃபுல்லாவே ஜேர்னில வந்து 15 மினிட்ஸ் தான் வச்சீங்களா? இல்ல வந்து கம்மி டைம்லயே முடிச்சிருவீங்களா? யூஸ்வலா எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? ஃபர்ஸ்ட் 2 months எனக்கு 15 மினிட்ஸ் அப்படிதான் நான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதுவுமே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 3 weeks முன்னால இருந்து ஒரு 12 மினிட்ஸ் அப்படி வச்சுதான் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ 12 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு அங்க போய் 15 மினிட்ஸ் சஃபிஷியன்ட் எனஃபா தான் இருந்துச்சு. ஓகே, யூஸ்வலா நீங்க ஸ்கோர் பண்ணும்போது 20 out of 20 வந்துருமா? இல்ல வந்து ஸ்கோர்ல டிஃபரன்சஸ் இருக்கு? கண்டிப்பா அது வந்து 12, 10 அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. இனிஷியலி 20ங்கிறது வந்து ஃபுல் ஸ்கோர் எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பட் லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஓரளவுக்கு செட் ஆகி எக்ஸாம் பேட்ச் ஆக போதும் ஒரு 18, 19 அந்த மாதிரி ஓவர்லாப்பிங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி எனக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் எப்படி இருந்துச்சு? அது அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்துச்சா? இல்ல வந்து அதுவுமே நீங்க இங்க பண்ணக்கூடிய அதே டிஃபிகல்ட்டி லெவல்ல தான் இருந்துச்சா? இல்ல ஸ்டார்டிங்ல டார்கெட்ல தர மெட்டீரியல்ஸ் மட்டுமே போதும். பிகாஸ் இங்க உள்ள டிஃபிகல்ட்டி ஜோன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அங்க உள்ள மெட்டீரியல் எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாலே நான் பார்த்தே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10 மினிட்ஸ்லயே கிளியர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்க அவ்வளோ டஃப் மெட்டீரியல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு லைக் அந்த ஸ்கிம்மிங் ஸ்கேனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அங்க போறப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ண முடிஞ்சுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கிரேட். ஸோ அடுத்ததா வந்து இப்போ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றது என்ன, பார்ட் பிஎன்சி. ஸோ இந்த பி யூஸ்வலா எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஸோ அதுல என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். பிஎன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நான் ப்ராக்டிஸ் பண்றேன்னா அன்னைக்குள்ள ரேஷனல் வந்து இங்க டார்கெட்ல ஸ்பெண்ட் பண்ற டைம் மார்னிங் 10 to ஈவினிங் 4 வந்து நிறைய டைம்ஸ் இருக்கும். இங்க டீச்சர்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கனால என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. பிளஸ் ரேஷனல் வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கலாம். பிளஸ் டைமிங் வந்து இனிஷியல் டைம்ஸ்ல இருந்தே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவுமே ஈஸியா இருக்கும். எனக்குமே அப்படிதான் ஸ்டார்டிங் ஒரு 12 மினிட்ஸ்ல பார்ட் பி கம்ப்ளீட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள
பர்டிகுலர் டைம் வந்து பார்ட் சி எக்ஸ்ட்ராக்ட் 1 and 2க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ராப்பரா டைம் மேனேஜ் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா லாஸ்ட் மினிட்லயே நமக்கு ஈஸியா இருக்கும். அது மாதிரி இப்ப பார்ட் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அங்க வந்து இப்போ எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஒரே அப்ரோச் ஃபாலோ பண்ண முடியாது, ரைட்டா? இப்போ சம் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க மொத்தமா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் எடுக்க முடியும். சம் கொஸ்டினை வந்து நீங்க பார்க்கக்கூடிய விதம் வித்தியாசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்பஸ் பேஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி நீங்க பார்ட் பிக்குன்னு ஏதாவது செப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணீங்களா? அதாவது இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது திங்ஸ் யூஸ் பண்ணிருந்தீங்களா? ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் இஸ் வாட் பாயிண்ட் அபவுட் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஃபுல் பேராகிராஃபையும் ஃபுல்லா ரீட் பண்ணி தான் ஆன்சர்ஸ் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பரா நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி பார்ட் பி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு கண்டிப்பா அது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ பார்ட் சி அதே மாதிரி ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்றது பார்ட் சி வரும்போது என்னால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல, இப்போ 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக நீங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருந்தீங்க ஃபர்ஸ்ட்? ஸ்டார்டிங்ல வந்து பார்ட் சில ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃபினிஷ் பண்ண முடியும், ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃபினிஷ் பண்ண முடியாது. ஒரு 4 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் அப்படிதான் முடிக்க முடியுமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு டைம் மேனேஜ்மெண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது. பார்ட் சிலயுமே வந்து 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் டைம். அந்த 2 மினிட்ஸ்ல நம்ம என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்களோ அது அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி அந்த பேராகிராஃப்ல நம்ம ஆன்சர் சர்ச் பண்ணாலே 2 மினிட்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் டைம் தான். ஸோ அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே பார்ட் சி நமக்கு கிளியர் பண்ணிடலாம் ஈஸியா. ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா லைக் டைமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த டைமிங்கே வைக்கிறது இல்லை. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைமிங்கே இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா ப்ராப்ளமேட்டிக்னு தான் சொல்றீங்க, ரைட்டா? டைம் வச்சு ப்ராக்டிஸ் பண்றது நமக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அங்க பேனிக் அட்டாக்ஸ் இருக்கும், பண்ண முடியாம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், அங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்க ப்ராக்டிஸ் பண்றதுதான் அங்க அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே இப்போ யூஸ்வலா நீங்க பண்ணும்போது பார்ட் பி அண்ட் சி ஹோல் டுகெதர் வந்து எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க கம்ப்ளீட் பண்றது? ஆல்மோஸ்ட் முன்னாடி முடிச்சிருவீங்களா இல்ல வந்து அந்த டைம்ல தான் எக்ஸாக்ட்டா முடிச்சீங்களா? இல்ல, பார்ட் சி வந்து 33 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன், பார்ட் பிக்கு 12 மினிட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஸ்பெஷலா ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சா? இருந்துச்சு. இங்க டார்கெட்ல தர மெட்டீரியல்ஸ் மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. மார்னிங் 10 to நீங்க யூட்டிலைஸ் பண்ற டைம் சஃபிஷியண்டா இங்க இருக்கிற டீச்சர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க எப்பவுமே நமக்கு ரேஷனல் சொல்லி தரதுக்கு எப்பவுமே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது 4 o'clock அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. இங்க இன்னைக்கு பண்ற ஒரு மெட்டீரியலா இருந்தாலும் அதை ஒழுங்கா பண்ணி ரேஷனல் எடுக்க தெரிஞ்சாலே போதும், அந்த கன்சிஸ்டன்சி வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மள நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எங்கேயுமே நிறைய முறை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். என்னன்னா ரேஷனல்ஸ் பார்க்கறதே கிடையாது. அதாவது ஒரு மெட்டீரியல்ல ஒரு முறை தான் ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா எப்பவுமே நமக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்ட்டே வந்து ஈஸியா இருக்காது. இப்போ சில பார்ட்டே டிபெண்ட் பண்ணி 20 மார்க்ஸ் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா போனாலுமே சில நேரம் பார்ட்டே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ பிஎன்சி வந்து நமக்கு எனஃப் டைம் டோட்டல் 45 மினிட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு டைம் எடுத்து பண்ணிக்கலாம். ஆனா பார்ட்டே அப்படி கிடையாது. ஸோ சில நேரம் அது கால வரனாலும் பிஎன்சி பண்ணும்போது அதை டேக்கிள் பண்ணிக்கலாம். இப்போ பிஎன்சி வச்சு லைக் பார்ட்டே ஒழுங்கா பண்ணல அப்படின்னா பிஎன்சி நம்ம ஒழுங்கா பண்ணிருந்தோம்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிஎன்சியே இப்போல்லாம் வந்து ஈஸியா தான் வரும். இது ரேஷனல் எடுக்க தெரிஞ்சுக்கிட்டா அது பயப்பட வேண்டிய அவசியம். ஓகே, இப்போ நீங்க பேனிக் அட்டாக்னு மென்ஷன் பண்றதுனால ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ ரீசெண்டா நம்ம மோக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் இது. ஏன்னா யூஸ்வலா பண்ணும்போது நல்லா தான் பண்ணுவாங்க. இப்போ அன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு டைம் தான் இருக்கு, இதை தான் பண்ண போறோம் அப்படின்னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல பண்ணும்போது கண்டிப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் இருக்கும். ஏன்னா டிராஸ்டிக்கா கூட ட்ராப் ஆயிப்பா. அதாவது யூஸ்வலா 35 ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மோக் டெஸ்ட் கணக்கு 23 24 கூட வந்துடும். ஸோ இது எதனாலன்னா அவங்களுக்கு ரீட் பண்ண தெரியாம இல்ல, அந்த டைமை வந்து எஃபெக்டிவா எப்படி யூட்டிலைஸ் பண்றது, அங்க வந்து என்ன பண்றது அப்படிங்கறத வந்து கிளியரா தெரியாதனால உள்ள ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சா? இத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்காக என்ன மெஷர்ஸ் எடுத்திருந்தீங்க? நீங்க பிராக்டிஸ் பண்றப்போ எனக்கு நல்ல பயம் இருந்துச்சு. லைக் யூஸ்வலா பண்ணிட்டு இருந்துட்டு எக்ஸாம் டைம்னு ப்ரிப்பேர் பண்ற அந்த மார்க் டெஸ்ட்லாம் ரொம்ப பயம் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு நாள் பண்ணிருக்கோம், இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், இந்த கொஞ்ச நேரம் பயத்தினால அந்த கொஸ்டின்ஸ் விட்டுறக்கூடாது. அப்பவுமே எனக்கு அந்த டைம் பிராக்டிஸ் பண்ணப்போ எனக்கு யூஸ்வலா எடுக்கிற ஸ்கோரை விட கம்மியா தான் வந்துட்டு இருந்துச்சு. பிளஸ் அந்த பேனிக் அட்டாக்ஸ் கம்மி பண்ணும்போது எக்ஸாம் டைம் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. அங்க வந்து அவ்வளோ பயம் இல்லை. ஏன்னா இங்க ரிப்பீட்டடா மார்க் டெஸ்ட் எழுதுறோம், ரிப்பீட்டடா டைம் எக்ஸ்போர்ஸ் ஆகுறோம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அங்க ஈஸியா இருந்துச்சு. இந்த இவ்வளோ பேனிக் அட்டாக்ஸ் அங்க இருக்காது. அங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்து பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க.
ஓகே, அடுத்ததா வந்து இப்போ ஒரு கொஸ்டினை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆவரேஜா 27-28 ஸ்கோர் வருதுன்னு வருங்க வச்சுப்போம். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 13-14 கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, ரைட்? சரி, இப்போ இதை ப்ராப்பரா நம்ம ஐடென்டிஃபை பண்ணணுமா திரும்ப, இல்ல வந்து ஜஸ்ட் டெய்லி ஒரு மெட்டீரியல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலுமே போதுமா இருக்குன்னு சொல்றீங்களா? ஒரு மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஆனா ஒரு மெட்டீரியல்ல உள்ள 42 கொஸ்டின்ஸ்ல இப்ப 28 எடுத்திருக்கோம்னா, ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நமக்கு அன்னைக்கே ரேஷனல் எடுத்திருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் அந்த மெட்டீரியல் பண்ணும்போது நமக்கு அது ஸ்கோர் வரும். அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னைக்கு நம்ம 14 தப்பு பண்ணியிருந்தோம்னா, இது ஃபைனல் எக்ஸாம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் செஷன்ல தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய எபிலிட்டி எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா ஏன் பண்ணோம், எதனால அது நமக்கு தப்பா இருக்குது, லைக் இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஸ்கோர் கூடும். பிகாஸ் ஒரே மாதிரி பேட்டர்ன்ஸ்ல தான் நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோயிங் பண்ண போற மாடியூல்ஸும் இருக்கும். இந்த இந்த தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் அது கண்டிப்பா திருப்பி வராது. ஸோ அவுட்கம்ஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலா தான் இருக்கும் நமக்கு. இப்போ ரேஷியோஸ் அண்ட் இந்த ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட் சொல்ல வரீங்க. அது கண்டிப்பா மேண்டேட்டரி. மேண்டேட். ஸோ அது இல்லாம நீங்க அடிஷ்னலா இப்போ வீட்டில் போய் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ இங்க நீங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க 10 to 4 நமக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ அது நம்மளோட யூஸ்வல் டைம், ரைட்? அதெல்லாம அடிஷ்னலா ரீடிங்காக நீங்க என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க? உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருக்குதா? ஸோ அந்த மாதிரி சொன்னீங்க. நான் ப்ராக்டிஸ் பண்றது இங்க எனக்கு 10 o'clock தான் எனக்கு இது தொடங்குது. கிளாஸ் தொடங்குறது 10 o'clock தான். ஈவினிங் முடிகிறது 4 o'clock. ஸோ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு 5 to 9, 10 வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எனக்கு பைபிள் வாசிக்கிற ஹேபிட் இருக்கு. ஸோ அவ்வளோ ரொம்பலாம் வேண்டாம். ஒரு சாப்டர் வாசிச்சா போதும். வாசிக்கிற ஹேபிட் வந்து நிறைய புக்ஸ் வாசிக்கிற ஹேபிட் இருக்கு. சேட்டன் பகத், ரவீந்தர் சிங் இவங்கெல்லாம் நல்ல ஆத்தர்ஸ். ஸோ இவங்களுடைய ஆத்தர்ஸ் இந்த புக்ஸ்ல வந்து ஒரு 10 pages கான்சென்ட்ரேட் பண்ணி 10 pages என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 hours நான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணேன் ஒரு நாள். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா கன்சிஸ்டன்சி, ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 3 weeks அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் லெவல் ஹையா இருக்கு, கண்டினியூ பண்றாங்க. தென் ஒரு 2-3 days கேப் எடுக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் புக் எல்லாம் ஓப்பன் பண்றதே இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து ரிமைனிங் டேஸ்லயுமே இந்த லீவ்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் உங்ககிட்டயுமே இருந்துச்சா, இல்ல வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து கன்சிஸ்டண்டா இருந்துச்சா? ஸோ அது எப்படி இருந்துச்சு, அது கொஞ்சம். எனஃப் அண்ட் மோர் லீவ்ஸ் இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டேஸ் எங்க இன்ஸ்டிடியூஷன் லீவ் தான். ஸோ மண்டே டு ஃப்ரைடே நம்ம ஒர்க் பண்றது வந்து எஃபிஷியண்டா வந்தாலே போதும். லைக் கண்டினியூஸா கிளாஸ் ரெகுலர் ஆப்சென்ட் ஆகாம கண்டினியூஸா கிளாஸ் வந்தாலே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் December 14th நான் ஜாயின் பண்ணேன்னா April 18th நான் வரது வரைக்கும் ஒரு 2 நாள் லீவ் எடுத்திருப்பேன். மற்றபடி இங்க உள்ள லீவே நமக்கு போதும். எனக்கு கிறிஸ்மஸ் லீவ்ஸ், பொங்கல் ஹாலிடேஸ் அப்படியெல்லாம் லீவ் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணாலே நமக்கு இனஃப் அண்ட் மோர் லீவ். கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரியலி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ ஓகே, இப்போ ரீடிங் ரிலேட்டடா நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் மாடியூல், ஸோ அதுமே வந்து எல்லாத்துக்குமே பி கிரேட் எடுத்திருக்கீங்க. லிசனிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ அதை வந்து அதுக்காக நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? லிசனிங் ஸ்டார்டிங் நான் இங்க தொடங்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பார்த்தே வந்து ஒரே ஒரு கதை ஒற்ற ஸ்ட்ரெச்ல தான் நமக்கு கேட்க முடியும். அண்ட் பார்த்தே வந்து என்ன 24 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 12, 13 அப்படிதான் என்னால ஸ்கோர் பண்ண முடியுமா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பிளேபேக் ஸ்பீடு ஒன் ஸ்பீட்ல இருந்து 1.25 ஸ்பீட்ல கேட்டு கேட்டு பழக ஆரம்பிச்சேன். வீட்டுக்கு போயிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குல்ல, இங்க உள்ள மெட்டீரியல்ஸே மோர் தான் இங்க உள்ளதை நம்ம திருப்பியும் பண்ணலாம். பிளஸ் வீட்டுக்கு போயிட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல 2 மெட்டீரியல் கூட பண்ணாலே போதும். மற்றபடி எனக்கு இங்கிலீஷ் சீரீஸ் பார்க்குற ஒரு ஹேபிட் இருக்கு. பிளஸ் இங்கிலீஷ் மூவிஸ் பார்த்தாலே போதும். இங்கிலீஷ் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க மோர் ஃபோக்கஸ்டா இருந்தாலே போதும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கேட்கும்போது நமக்கு புரியுதா அப்படின்றதா மேட்டர். ஸோ லிசனிங். தென் இப்போ ரைட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க என்னென்ன பண்ணீங்க உங்களோட ஸ்கோரை அச்சீவ் பண்றதுக்கு? ரைட்டிங் இங்க லெட்டர் பொறுத்த வரைக்கும் எங்க சாரோட கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். சாரோட கரெக்ஷன்ஸ் இப்போ இன்னைக்கு ஒரு நாள் லெட்டர் எழுதுறோம்னா அதோட கரெக்ஷன்ஸ் வந்து நாங்க ஒரு இண்டிவிஜுவல் நோட் வச்சிருக்கோம். அந்த நோட்ல நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டாலே போதும். அதை ஒரு நாள் ஒரு 5 minutes ஒரு 10 minutes அடுத்த லெட்டர் எழுத போறப்போ யூஸ்வலா நம்ம பண்ற மிஸ்டேக்ஸை ஒரு திருப்பி பார்த்துட்டு இந்த மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ற மாதிரி மட்டுமே போதும். மற்றபடி இங்க பேசிக்ஸ்ல இருந்து கிராமர்ல இருந்து எல்லாமே சொல்லி தராங்க. ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ.
ரைட். ஸோ ஸ்பீக்கிங் எப்படி இருந்துச்சு? ஸ்பீக்கிங் ஏன்னா ட்ரைனிங் வந்தீங்க. டார்கெட்ல இப்போ உங்களுக்கு உங்கள ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நீங்க அடிஷனலா என்னென்ன பண்ணீங்க? டார்கெட்ல இங்க நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 கார்ட்ஸ் மேலேயே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கிங்க்கு. இங்க இனிஷியல் பேசஸ்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லா மாடியூலுமே ஸ்டார்டிங் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா கன்சிஸ்டன்டா ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஃப்ளூவன்சியும் கிடைச்சது. பிளஸ் இப்போ ஒரு ஹோம் விசிட்டோ, ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரோ, இந்த டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ்ல வந்து எப்படி பேசணும், எப்படி பேஷண்ட் அப்ரோச் பண்ணணும், லைக் டிஃப்ரெண்ட் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிற பேஷண்ட், லைக் ஆங்க்ரி பேஷண்ட், லைக் அப்படி இருக்கிற பேஷண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணுன்ற எல்லா ஒரு குட்டி குட்டி டிப்ஸுமே வந்து இங்க உள்ள இன்டர்லாக்யூட்டர் சொல்லி தரதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. உங்களோட எக்ஸாமினேஷன் டே எப்படி இருந்துச்சு எக்ஸாக்ட்டா? இப்போ ஏன்னா இன்னொரு விஷயம் நிறைய நம்ம ஆல்ரெடி பேனிக் அட்டாக் பத்தி பேசியிருந்தோம். இப்போ லிசனிங்ல வந்து இப்போ ஏதாவது 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீக்கிங் சப் டெஸ்ட் முடியறது வரைக்கும் அவங்களோட மைண்ட்ல அது இருக்கும். ஸோ அது அதனால என்ன ஆகுன்னா, இப்போ ஃபர்தரா அவங்க யூசுவலாவே ரீடிங், ரைட்டிங் நல்லா பண்ணாலுமே, இது அவங்க மைண்ட்ல இருக்கிறதுனால அது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கீழே கொண்டு வருது. ஸோ உங்களோட எக்ஸாமினேஷன் டே எப்படி இருந்துச்சு? ஸோ இதை டேக்கிள் பண்றதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துக்கலாம்? ஸ்டார்டிங்ல நம்ம அங்க உள்ள போகும்போது 7 o'clock நம்ம உள்ள போறோம்னாலும் அங்கே நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரெஸ் அப்படி இருந்துட்டே இருக்கும். ஒரு 3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜோன் தாண்டி தான் நம்ம உள்ள போவோம். அங்க போய் ஒரு ஒன் ஹவர் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நிறைய நிறைய ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளியர், என்னனாலும் இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம். 3 months ஒரு 2 months ஒரு 4 months நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம். அது இதுல ஃபைனல் டே. இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம பண்றதா நம்மளுடைய ரிசல்ட் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கொஸ்டின் தப்பா போயிடுச்சு. இப்ப நமக்கு அதை கேட்கலன்னா அதை ஆன்சர் பண்ண அது திருப்பி நமக்கு கேட்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லிசனிங் தான். ஸோ ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கிறோம், அதை விட்டுட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் வந்து வேற கொஸ்டின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்க. ஏன்னா விட்ட மார்க்க அடுத்த எழுத போற கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பிஎன்சியும் எனக்கு லிசனிங் ஈஸியா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ரீடிங் ரீடிங் தரப்போவும் அவங்க ஓஎம்ஆர் ஷீட் மார்க்கிங்ஸ் அதுக்கு பிறகு அதெல்லாம் தொடங்கிட்டு அதுக்கு பிறகுதான் டைம் சொல்லுவாங்க ரீடிங் பண்ண. சோ இப்போ பண்றது எதுவும் இப்போ ஒரு கொஸ்டின் பண்றீங்களா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால அப்போ முடிஞ்சது முடிஞ்சிச்சு, அதுக்கு நம்ம இனி மாத்த முடியாது. சோ இப்போ பண்ண போற ஒரு கொஸ்டினை வந்து ஃபோக்கஸ்டா நீங்க கிளியர் பண்ணாலே போதும், ஈஸியா இருக்கும். ஃபைனலா இன்னொரு திங், இப்போ நிறைய பேர் நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ல வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ரைட்டா? இப்போ ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றது வந்து மேரிட் பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்தந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்காது. ஸ்டில் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமே அவங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணா அது அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா? ஸோ இப்போ நீங்க உங்களோட டைம் வந்து எப்படி வீட்டுல போய் எக்ஸாக்டா மேனேஜ்? நான் மார்னிங் ஒரு 7க்கெல்லாம் எழுப்பிட்டு மார்னிங் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு மெட்டீரியல் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு மாடியூல் ரீடிங் இல்லைன்னா லிசனிங் அப்படி ஒரு மாடியூல் பண்ணுவேன். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் 10 to 4 இங்க இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். ஏன்னா இங்க வந்து நமக்கு இனஃப் அண்ட் மோர் டைம் இருக்கும். மார்னிங் ரீடிங்கும் ரைட்டிங் முடிச்சாலும் 12:30 1க்கு தான் லஞ்ச். அதுக்குள்ள நம்ம ரீடிங்கோட ஃபுல் ரேஷனல் பாக்குறதுக்கு டைம் இருக்கும். இன்னும் ஒண்ணு பண்றதுக்கு கூட நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். பண்ண மெட்டீரியலை வந்து கம்ப்ளீட் ரேஷனல் பார்த்து மத்தியானம் அதை கிளியர் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் பண்ற லிசனிங்கும் ஒரு ஸ்பீக்கிங்கும் இருக்கும். இதுல நம்ம இன்னைக்கு என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு பண்ணதுல என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ரேஷனல் எடுத்தாலே போதும். வீட்டுல போய் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. இங்க இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி கன்சிஸ்டன்டா வந்தாலே போதும். ஸோ ஃபைனலா உங்களுக்கு டார்கெட் நர்ஸ் அகாடமில உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் தென் இப்போ வந்ததுல இருந்து இது வரைக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஸ்டார்டிங் இங்க ஓய்டி அக்கா சஜஸ்ட் பண்ணி தான் நான் இங்க டார்கெட் நர்சஸ் அகாடமி வந்தது. அண்ட் இங்க வந்தப்போவுமே வந்து ஸ்டார்டிங்ல இவங்க எங்களுக்கு பேசிக்ல இருந்தே சொல்லி தராங்க. பேசிக் ஸ்டார்டிங் ஓய்டினா என்ன, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், 4 மாடியூல் இருக்கு. ஒவ்வொரு மாடியூலும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு மேட்டர் இல்ல. நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா மெட்டீரியலுமே இங்க கிடைக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு 2 months கழிச்சு 3 months கழிச்சு நல்ல ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. டார்கெட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அகாடமிஸ் ஹியர் இன் ஆதர். ஓகே, ஃபைனலா நீங்க வந்து ஓஐடி ப்ரிப்பரேஷன் புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் நர்சஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ நர்சஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து அப்ராட் போகணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்ராட் போகணும்னு பார்த்தீங்கன்னா யூகே வந்து ஒரு பெஸ்ட் ஒரு டெஸ்டினேஷன். உங்களுக்கு வந்து அங்க போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ யூகே தான் நீங்க போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆம்பிஷன் இருந்துச்சுன்னா ஓஐடி இஸ் அ ப்ராப்பர் எக்ஸாம் தட் யூ கேன் கிளியர் ஈஸிலி.
இப்போ ஓஐடி நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க டார்கெட் நர்சஸ் அகாடமி வரலாம். கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். இங்க எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்கறனால கண்டிப்பா உங்களாலேயே ஓஐடி கிளியர் பண்ண முடியும். இங்க டைம் மேனேஜ் பண்றதுக்கு சொல்லி தராங்க, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் குடுக்குறாங்க. கன்சிஸ்டன்சி லைக் உங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவங்க கரெக்ட் பண்றதுக்கு உங்க கூடவே இருக்கிறதுனால டார்கெட் நர்சஸ் அகாடமி ஒரு நல்ல அகாடமி. நீங்க வந்துட்டாங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு வந்து உங்களோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் தென் பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.